Hello friends, welcome to TNPSC Stars channel. இன்னைக்கு நம்ம 8th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான எக்ஸசைஸ் 5.1 அதில் இருக்க ப்ராப்ளம் 6 to 15 வரைக்கும் தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங் வித் 6th ப்ராப்ளம். 6th என்ன கொடுத்துருக்காங்கன்னா ட்ரையாங்கிள் PRQ இஸ் கான்க்ரூவன்ட் டு ட்ரையாங்கிள் SPQ. அதாவது கேட்டிருக்காங்க இஸ் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க, இருந்துச்சுன்னா ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் triangle PRQ and triangle QSP. ஓகே, இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்க்ரூவன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கான்க்ரூவன்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஃபர்ஸ்ட் இதை ஒரு ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணுங்களேன். ட்ரையாங்கிள் QSP எடுத்துக்கிறேன் நான். ஓகேவா? அதில் எடுக்கும் போது எனக்கு என்ன தெரியுது? எஸ் இங்கே இருக்குது, Q இங்கே இருக்குது, P இங்கே இருக்குது. ஓகே, Pக்கும் எஸ்ஸுக்கும் இருக்கிறது 5 சென்டிமீட்டர், இங்கே இருக்கிறது 3 சென்டிமீட்டர், அப்புறம் 90 டிகிரி. ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஒரு சைட் கொடுத்துருக்காங்க, இன்னொரு சைட், அப்புறமா ஒரு ஆங்கிள். ஸோ இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுது? இதை நான் எந்த க்ரைட்டீரியா வச்சு ப்ரூவ் பண்ண முடியும்? SAS, அதாவது சைட் ஆங்கிள் சைட் க்ரைட்டீரியா வச்சு இது கான்க்ரூவன்ட் அப்படிங்கிறத என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நீங்கள் எந்த க்ரைட்டீரியா வச்சு ப்ரூவ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு பாதி வேலை முடிஞ்சுது. ஓகேவா? ஸோ இப்போ பண்ண வேண்டியதெல்லாம் இதை ப்ரூவ் பண்ண வேண்டியது தான். ஓகேவா? எந்த சம்மாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியா கண்டுபிடிக்கிறதுல ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு மீதி இருக்க சம்மில் ரொம்ப ஈஸியாக சால்வ் ஆயிரும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் angle PRQ is equal to angle PSQ is equal to 90 degree. இது கொடுத்துருக்கிறது தான். இங்கேயும் 90 டிகிரி இருக்குது, இங்கேயும் 90 டிகிரி இருக்குது. ஸோ ரெண்டு ஆங்கிள்ஸும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் PQ is equal to PQ, காமன் சைட். ஓகேவா? 5 சென்டிமீட்டர்னு போடலாம், இல்லைனா காமன் சைட் ரெண்டுத்தையும் கூட போடலாம். காமன். ஓகேவா? அதுக்கு அடுத்தது PR is equal to QS is equal to 3 சென்டிமீட்டர் போட்டாச்சா? ஸோ இட் சாட்டிஸ்ஃபைஸ் SAS க்ரைட்டீரியாவையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அண்ட் இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த க்ரைட்டீரியா போடலாம் இதுக்கு, பட் இங்கே 90 டிகிரியாக இல்லை அப்படின்னா உங்களால் இந்த SAS க்ரைட்டீரியா யூஸ் பண்ண முடியும். இங்கே 90 டிகிரியாக இருக்குங்கிற ஒரே இதனால் RHS க்ரைட்டீரியான்னு சொல்லணும். ஓகேவா? SAS வரும், பட் இன்கேஸ் ஒரு சில டீச்சர்ஸ்லாம் இதுக்கும் மார்க் குறைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால RHS சேஃப் சைடில் இருந்துக்கலாம். ஸோ RHS போட்டு PRQ இஸ் கான்க்ரூவன்ட் டு QSP எந்த க்ரைட்டீரியாவில்? RHS க்ரைட்டீரியாவில். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம். 7th சம். ஃப்ரம் த கிவன் ஃபிகர் prove that triangle ABC is similar to triangle EDF. ஓகேவா? triangle ABC is similar to triangle EDF ன்னு கேட்டிருக்காங்க. EDF. இப்போ இந்த ரெண்டு சைடும் ஈக்குவல், இந்த ரெண்டு சைடும் ஈக்குவல். இங்கே 65ன்னு இருக்குது, இங்கே 15 இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரு சைடு மட்டும் டிஃப்ரெண்ட், அதாவது இந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் ஈக்குவல் தான். இங்கேயும் இந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் ஈக்குவலுங்கிறதுனால தான் இந்த ரெண்டு சைட்ஸும் ஈக்குவல். இங்கேயும் இந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் ஈக்குவல் அப்படிங்கிறதுனால தான் இந்த ரெண்டு சைட்ஸும் ஈக்குவல். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோன்னா ஆங்கிள் சியை கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறமா ஆங்கிள் டி அண்ட் எஃப்பை கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆங்கிள் சி எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த ரெண்டு சைடும் ஈக்குவல் அப்படிங்கிறதுனால ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் சி. அதாவது ஆங்கிள்ஸும் ஈக்குவல், சைட்ஸ் இஃப் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இஸ் ஈக்குவல் டு 65 டிகிரிஸ். ஸோ இங்கே 65 டிகிரிஸ். அதுக்கப்புறம் இங்கே 50 டிகிரின்னு இருக்குது. இந்த ரெண்டு ஆங்கிளையும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஆங்கிள் டி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் எஃப். ஓகேவா? சம் ஆஃப் ஆல் தீஸ் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் இஸ் 180 டிகிரியா? ஸோ ஆங்கிள் டி ப்ளஸ் ஆங்கிள் எஃப் plus angle E is equal to 180 degrees. Angle D is equal to F. So F, angle F plus angle F plus angle E என்னதுன்னா 50 degrees.
is equal to 180 degrees. Okay va? So 2 times of angle F is equal to 180 minus 50. அப்போ என்னது 2 times of angle F is equal to 130 degrees. So angle F is equal to 65 degrees. இங்கேயும் 65 degrees வருது, இங்கேயும் 65 degrees வருது. ஓகேவா? So wait, let me just erase this and நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அண்ட் இப்போ நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு, எல்லா ஆங்கிள்ஸையும் கண்டுபிடிச்சாச்சு, சைட்ஸும் ஈக்குவல் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அடுத்து நம்மளுக்கு இப்போ மீதி இருக்கிறது என்னது, ப்ரூவ் பண்ணுறது மட்டும்தான். ஸோ நம்ம சிமிலாரிட்டியை ப்ரூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு இங்கே உள்ளார இங்கே 265னா நம்மளுக்கு இங்கே 50ங்கிறதும் ஆப்வியஸாக தெரியும். ஓகேவா? 50. ஸோ நம்மளுக்கு ட்ரிபிள் ஏ சிமிலாரிட்டின்னு ஒன்று இருக்கா, ட்ரிபிள் ஏ சிமிலாரிட்டி ஆர் ஏஏ சிமிலாரிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் 65 டிகிரிஸா, அதனால் என்னென்னு போடலாம், ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் டி இஸ் ஈக்குவல் டு 65 டிகிரிஸ். அதுக்கப்புறமா ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் இ இஸ் ஈக்குவல் டு 50 டிகிரிஸ். 50 டிகிரி ஏன் இங்கே ஏக்கு வந்துச்சு, 65 + 65 + 50 இஸ் ஈக்குவல் டு 180. அதனால் ஓகேவா, மீதி இருக்க வேண்டியது 50 மட்டும்தான். 50 ஆட் பண்ணோம்னா 118 டோட்டல் வருது, அதனால தான். அதுக்கு அடுத்தது ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் எஃப் இஸ் ஈக்குவல் டு 65 டிகிரிஸ். ஓகேவா? ஸோ இந்த 3 ஆங்கிள்ஸும் ஈக்குவல் அப்படிங்கிறதுனால ட்ரிபிள் ஏ சிமிலாரிட்டி படி ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் இடிஎஃப் பை ட்ரிபிள் ஏ சிமிலாரிட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட் 8th சம் போகலாம். 8th சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த கிவன் ஃபிகர் YH இஸ் parallel டு T, இந்த மாதிரி லைன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா parallel அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ப்ரூவ் தட் WHY இஸ் சிமிலர் டு WET. ஓகேவா? அண்ட் ஆல்சோ ஃபைண்ட் HE அண்ட் TE. HE and TE. HE TE. ஓகேவா? இந்த ரெண்டு இதையும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, இது ரெண்டும் பேரலல்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இப்போ கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எந்த ரெண்டு ட்ரையாங்கிள் நம்ம ப்ரூவ் பண்ணணும், WHY, அதுக்கப்புறமா WET. ஓகேவா? இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும் சிமிலர்னு. ஸோ let me take red and ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இருக்க காமன் ஆங்கிள் வந்துட்டு என்னது, ஆங்கிள் EWT இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் HWY. இது ரெண்டும் காமன் ஆங்கிள் தானே. இந்த பெரிய ட்ரையாங்கிள்க்கும் இந்த டபிள்யூங்கிற ஆங்கிள் காமன், இந்த சின்ன ட்ரையாங்கிள்க்கும் இந்த டபிள்யூங்கிற ஆங்கிள் காமன். ஸோ காமன். ஓகேவா? காமன். அதுக்கு அடுத்தது ஆங்கிள் ETW, ஆங்கிள் ETW இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் HYW. ஏன் இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னா இதுவும் பேரலல் அப்படிங்கிறதுனால, பேரலல் அப்படிங்கிறப்போ இப்போ ஒரு ரெண்டு லைன்ஸ் பேரலல் அப்படின்ட்டு இருக்குன்னா, இங்கே ஒரு லைன் போகுது அப்படின்னா இந்த ஆங்கிளும் ஈக்குவல். ஓகேவா? இதுதான் ப்ராப்பர்ட்டி ஆஃப் பேரலல் லைன்ஸ். ஓகேவா? ஸோ அதனால இந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் ஈக்குவல். ரீசன் என்னது, கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஓகேவா? அதுக்கு அடுத்தது ஆங்கிள் WET
is equal to angle WHY. இதுக்கும் சேம் ரீசன், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ என்ன க்ரைட்டீரியா? ட்ரிபிள் ஏ க்ரைட்டீரியா, அதாவது ஏஏ க்ரைட்டீரியா படி ட்ரையாங்கிள் WHY is similar to triangle WET. என்ன க்ரைட்டீரியா படி? ட்ரிபிள் ஏ க்ரைட்டீரியா. ஏன்னா 3 ஆங்கிள்ஸுமே ஈக்குவலாக இருக்குது, அதனால நம்ம இந்த க்ரைட்டீரியா படி இதோட சிமிலாரிட்டியை சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து இந்த சைடை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஹெச்இயும் அதுக்கப்புறம் டிஇ, இந்த சைட்ஸை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ WH by WE is equal to HY by ET is equal to WY plus WT by WT. ஓகேவா? நம்மளுக்கு இப்போ என்ன இருக்குது? WY இருக்குது, WT இருக்குது. இதை வச்சு இது வந்துட்டு ப்ராப்பர்ட்டி ஆஃப் சிமிலர் ட்ரையாங்கிள், ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுக்கிறதுங்கிறது. ஓகேவா? ஸோ அதை வச்சு கண்டுபிடிக்கணும். WH by WE, WH by WE. ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிக்கலாம், HE கண்டுபிடிக்கலாம். WH by WE is equal to WY by WT. ஓகேவா? இதை எரேஸ் பண்ணிடலாம். Okay, so next WH 6 by WE. WEங்கிறது வந்துட்டு WEங்கிறது வந்துட்டு WH plus HE. ஓகேவா? ஸோ WH வந்துட்டு 6ல் 6 plus HE is equal to என்னது? WY என்னது? WY 4 by WT என்னது? 12. ஓகேவா? WTங்கிறது 12, ஸோ 12ன்னு எழுதிக்கிறோம். சாரி, 12 + 4 WTங்கிறது, ஸோ 16. இது மட்டும்தான் 12. YTங்கிறது 12, WYங்கிறது 4, ஸோ 16. 12 + 4 16. ஓகே, ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4ஐயும் இதையும் கேன்சல் பண்ணுங்கள். 1/4. ஸோ 4ஐ இந்த சைட் கொண்டு போங்க. 24 is equal to HE plus 6. 6 இந்த சைட் கொண்டு வாங்க. 24 minus 6 is equal to HE. HE is equal to 18. ஓகேவா? ஸோ HE is equal to 18. ஒன்று நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு தேவை டிஇ. அடுத்த சைட் டிஇ நம்மளுக்கு வேணும். இப்போ என்ன பண்ணலாம்? HY by TE is equal to WY by WT இப்படின்னு போடலாமா? ஸோ HY என்னது? 4 by TE is equal to WY by WT ஓட வேல்யூ என்னது? 4/16. முன்னாடி தானே பார்த்தோம். ஸோ 4 இங்கே 4. ஓகேவா? 4 4 16 கேன்சல் ஆயிரும் 1. ஸோ இந்த 4 இங்கே கொண்டு போங்க. கொண்டு போனீங்கன்னா TE is equal to 16 அப்படின்னு வந்துடும். ஸோ TE is equal to 16. ஓகே, ஹென்ஸ் HE அண்ட் TEயோட வேல்யூ கிடச்சிச்சு நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு சம், 9th சம் போகலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் த கிவன் ஃபிகர், in the given figure, if triangle EAT is similar to triangle BUN, find the measure of all angles. இந்த ரெண்டும் சிமிலர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு மற்ற ஆங்கிள்ஸோட மெஷர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மீதி இருக்க ஆங்கிள்ஸ்லாம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் எழுத வேண்டியது எப்படின்னா, ட்ரையாங்கிள் EAT
and triangle BUN. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஈயும் யூவும் ப்ரொபோஷனல். ஓகேவா? அதாவது ஆங்கிள் EAT இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் BUN. இந்த அரேஞ்ச்மெண்ட் இருக்குல்ல, இந்த கொடுத்துருக்க அரேஞ்ச்மெண்ட் இதை நீங்கள் மாற்றவே கூடாது. அப்படியே மிடில் இருக்க ஆங்கிள் என்னன்னு பார்க்கணும். அந்த ஆங்கிள் தான் இதுலேயும் சேமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? ஆங்கிள் A இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் U. அடுத்தது ஈயும் பியும் ஒரே இதில் இருக்கா? ஸோ ஆங்கிள் AET இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் UBN. ஸோ ஆங்கிள் ஈயும் ஆங்கிள் பியும் ஈக்குவல். நெக்ஸ்ட் என்னன்னா டியும் என்னும் ஒரே இதில் இருக்குது. ஓகேவா? தேர்ட் பொசிஷன். ஸோ ஆங்கிள் ATE இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் UNB. ஓகேவா? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? ஆங்கிள் T இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் N அப்படின்னு தெரியுது. ஓகேவா? ஸோ இப்போது நம்மளுக்கு எந்தெந்த ஆங்கிள்ஸ் எந்தெந்த ஆங்கிளோட ஈக்குவல் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கிறது தான் மீதி இருக்க சிமிலாரிட்டிஸை வச்சு நம்ம ஆங்கிள்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு சிமிலாரிட்டி யூஸ் பண்ணி எந்தெந்த ஆங்கிள் ஈக்குவல்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து 180 டிகிரிஸ் தானே ஒரு ட்ரையாங்கிள்குள்ளார. ஸோ அந்த சிமிலாரிட்டியை வச்சு நம்ம இதை கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆங்கிள் A இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் U. அப்போ ஆங்கிள் A என்னது? 2 டைம்ஸ் ஆஃப் X. ஸோ இங்கேயும் 2 டைம்ஸ் ஆஃப் X. ஓகேவா? உள்ளார வந்துட்டு 180 டிகிரிஸா? ஸோ X ப்ளஸ் 40, அதாவது ஆங்கிள் N ப்ளஸ் ஆங்கிள் B ப்ளஸ் ஆங்கிள் U இஸ் ஈக்குவல் டு 180. ஆங்கிள் N வந்துட்டு X ப்ளஸ் 40, ஆங்கிள் B வந்துட்டு X, angle U onto 2 times of X is equal to 180. So X plus 2X, 4X plus 40 is equal to 180. 40 in the side kondu ponga. 4X is equal to 180 minus 40. 4X is equal to 140. X is equal to 140 by 4. 140 by 4 na X is equal to 35 degrees. Okay va? Sorry. X is equal to 35 degrees. இப்போ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிச்சு. இந்த எக்ஸோட வேல்யூ வச்சு எல்லா ஆங்கிள்ஸையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆங்கிள் A. ஆங்கிள் A வந்துட்டு 2 டைம்ஸ் ஆஃப் எக்ஸா? ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ்னா 2 into 35, 70. ஸோ ஆங்கிள் A இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் U இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ், அது வந்துட்டு 70. அடுத்தது ஆங்கிள் E. ஆங்கிள் E இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ ஆங்கிள் E இஸ் ஈக்குவல் டு 35 degrees. ஆங்கிள் E இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் B இஸ் ஈக்குவல் டு 35 degrees. ஓகே. அடுத்தது angle T is equal to angle N. Angle N is equal to X plus 40. அதாவது 35 plus 40 which is 75. So angle T is equal to angle N is equal to 75 degrees. Okay வா? முடிச்சாச்சா? நெக்ஸ்ட் 10th சம்க்கு போகலாம். நோட் பண்ணிக்கோங்க.
Okay, 10th sum, sorry. In the given figure, UB is parallel to AT and CU is congruent to CB. Prove that triangle CUB is similar to triangle CAT and hence triangle CAT is isosceles. Okay va. So நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா UB is parallel to AT அப்படின்னு கொடுத்துட்டாங்க. Given CU is congruent to CB. இந்த ரெண்டு சைடும் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்தாச்சு. Next prove that CUB is similar to the triangle CAT. சின்ன ட்ரையாங்கிள் வந்துட்டு பெரிய ட்ரையாங்கிளுக்கு சிமிலர் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறோன்னா ஃபர்ஸ்ட் ஆங்கிள் CUB இந்த ரெண்டு சைடு ஈக்குவல் அப்படிங்கிறப்போ இந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் ஈக்குவல் தானே. நம்ம முன்னாடி இருந்தே அதை தானே சொல்லிட்டுருக்கோம். ஸோ ட்ரையாங்கிள் ஆங்கிள் CUB இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் CBU. இது வந்துட்டு என்னது CU இஸ் ஈக்குவல் டு CB. ஓகேவா? ரெண்டு சைட்ஸ் ஈக்குவலுங்கிறதுனால. நெக்ஸ்ட் இது வந்துட்டு என்னென்னா ஆங்கிள் CUB இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் CAB. ஓகேவா? CUB இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் CAB. இது ஏன்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஓகேவா? இது வந்துட்டு பேரலல்ல. முன்னாடி சம்லேயும் நம்ம இந்த எயித்து சம்லேயும் பார்த்தோம்ல. ஸோ பேரலாக இருந்துச்சுன்னா இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஓகேவா? அதுக்கு அடுத்தது ஆங்கிள் CBU இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் CTA. இதுக்கு என்னென்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். இதுக்கும் அதே தான். இந்த இதுவும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஓகேவா? அதுக்கு அடுத்தது ஆங்கிள் UCB இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ACT. இது வந்துட்டு காமன் ஆங்கிள். அதாவது சிங்கிறது ரெண்டு சின்ன ட்ரையாங்கிளுக்கும் பெரிய ட்ரையாங்கிளுக்கும் காமனில். ஓகே. ஸோ இந்த நம்ம என்னென்ன இது யூஸ் பண்ணியிருக்கோம், நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணது எல்லாமே ஆங்கிள்ஸ் பற்றி மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸும் ஆங்கிள்ஸால் சிமிலர் அப்படின்னு சொல்கிறோம். AAA ப்ராப்பர்ட்டி ஆங்கிள். ஸோ ட்ரையாங்கிள் CUB இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் CAT பை AAA க்ரைட்டீரியா. ஓகேவா? இந்த க்ரைட்டீரியாவால் இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸும் சிமிலர். ஸோ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ஹென்ஸ் ப்ரூவ் தட் CAT இஸ் ஐசோஸ்லெஸ். ட்ரையாங்கிள் CAT இஸ் ஐசோஸ்லெஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஐசோஸ்லெஸ்ன்னு எப்படி ப்ரூவ் பண்ணுறது? ஸோ CA இஸ் ஈக்குவல் டு CT. ஓகேவா? ஏன்னா ஆங்கிள் CATயும் ஆங்கிள் CTAவும் CA இஸ் ஈக்குவல் டு CT. ஏன்னா இந்த ஆங்கிளும் ஈக்குவல். ஏன்னா இங்கே ப்ரூவ் பண்ணோம்ல, இந்த ஆங்கிளும் ஈக்குவல், இந்த ஆங்கிளும் ஈக்குவல் கரஸ்பாண்டிங் இதில். ஸோ ஆப்வியஸாக இந்த ரெண்டு ஆங்கிளும் கூட ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஏன்னா CAT இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் CTA. ஓகேவா? அதனால இது ரெண்டு இதுவும் ஈக்குவல். ஆல்சோ CAT இஸ் ஐசோஸ்லெஸ். இதுவே இந்த ரெண்டு சைடு ஈக்குவல்னாலே அந்த ட்ரையாங்கிள் ஐசோஸ்லெஸ்னு சொல்லிடுவோம்ல. ஸோ ட்ரையாங்கிள் CAT இஸ் ஐசோஸ்லெஸ். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ அடுத்து மீதி இருக்கிறதெல்லாம் 1 மார்க் சம்ஸ். இதை நான் உங்களுக்கு இப்போ சொல்லிடுறேன். ஓகேவா? Two similar triangles will always have dash angles. Two similar triangles will always have matching angles. If triangle PQR and XYZ, PQ x by XY is equal to QR by YZ, then they will be similar if angle Q is equal to angle Y.
ஏன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கிறதுனால தான் இது நடுவில் இருக்குது. இந்த ரெண்டு இதுவும் ஈக்குவலாக இருக்கிறதுனால தான் இங்கே இருக்க அந்த ஆர்டர் பார்த்து தான் நீங்கள் ஈஸியாக ப்ளேஸ் பண்ண முடியும். ஓகேவா? angle Q is equal to angle Y. Okay, a flagpole 15 meter high cast a shadow 3 meters at 10 a.m. and the shadow cast by a building at the same time is 18.6 meter. The height of the building is. Okay, super. First இங்கே ஒரு flag post இருக்கு. இந்த flag post ஓட height வந்துட்டு 15 meters and இது ஒரு shadow of 3 meters கொடுக்குது. ஓகேவா? இந்த 3 meters கொடுக்குறது இது வந்துட்டு 10 AM கொடுத்துருக்காங்களே, அந்த டைமிங் ஏன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது ரெண்டும் ஒரே ஆங்கிள் இங்கே ஃபார்ம் பண்ணும். ஒரு குறிப்பிட்ட டைமில் எந்த இடத்துல நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதோட ஷேடோ ஒரு குறிப்பிட்ட கரெக்டாக ஒரே ஆங்கிள்ஸ் தான் ஃபார்ம் பண்ணும் எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும். ஓகேவா? ஸோ இந்த ஆங்கிளும் அதுக்கப்புறம் ஒரு பில்டிங் இருக்குது அதோட ஷேடோ வந்துட்டு 18.6 meters. ஸோ இந்த பில்டிங்கோட ஹைட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த ஆங்கிளும் இங்கே இருக்க ஆங்கிளும் ஒரே இந்த ரெண்டு ஆங்கிள்ஸுமே ஈக்குவல். இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸுமே கூட சிமிலர். ஓகேவா? ஆங்கிள்ஸ் ஈக்குவலுங்கிறதுனால சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். ஓகேவா? ஸோ சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் வந்துட்டு ப்ரொபோஷனலாக இருக்கும். ஸோ 15/x is equal to 3/18.6. 3யும் 15யும் கேன்சல் பண்ணுறீங்க 5 times அண்ட் இதை இங்கே கொண்டு வந்துடுங்க. 5 into 18.6 is equal to x. ஓகேவா? ஸோ 5 into 18.6 என்னது 93. ஓகேவா? 93 is equal to x. Height of the building is 93 meters. If triangle ABC is similar to triangle PQR in which angle A is 53 degrees, angle Q is 77, then angle R is என்னன்னு கேட்குறாங்க. angle A வந்துட்டு இவ்வளோ, angle Q வந்துட்டு 77. என்ன சொல்லியிருக்கேன்னா first angle A is equal to angle P. ஏன்னா நான் சொல்லியிருக்கேன்ல இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்க அதே ஆர்டரில் தான் ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு 53 degrees. 53 degrees. ஓகேவா? ஸோ ஆங்கிள் கியூவும் நம்மளுக்கு இருக்குது, ஆங்கிள் பியும் நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஸோ ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் கியூ plus angle R is equal to 180 degrees. So என்ன இதிலேருந்து தெரியுது? P substitute பண்ணும், Q substitute பண்ணும். P ஓட வேல்யூ 53 degrees plus Q ஓட வேல்யூ 77 degrees plus angle R is equal to 180. ஸோ 53 + 77 என்ன வரும்னா 60 + 70 140. எஸ் 130 வரும். ஐம் சாரி 130 degrees plus R is equal to 180 degrees. So angle R is equal to 180 minus 130. ஓகேவா? ஸோ angle R is equal to 50 degrees. So 50 degrees. In the figure, which of the following statement is true? Next 15th sum. In the figure, which of the following statement is true? என்ன கொடுத்துருக்காங்க? ரெண்டு ஆங்கிள்ஸும் 30 degreesன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஏபி இஸ் ஈக்குவல் டு பிடி, அதுக்கப்புறமா
BD is less than CD, AC is equal to CD, AC is equal to CD, அதுக்கு அடுத்தது BC is equal to CD. இதில் கரெக்ட் AC is equal to CD. ஏன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டு ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்குது. இந்த ட்ரையாங்கிளில் இதுக்கு ஆப்போசிட் சைடும் இந்த ட்ரையாங்கிள் இதுக்கு ஆப்போசிட் சைடும் அப்போ ஈக்குவலாக இருக்கும் அப்படின்ட்டு. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.